Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes craftsல இருந்து பேப்பர் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே வைரலான 5 பேப்பர் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க 5 பேப்பர் ஹேக்ஸ்மே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிற ஹேக்கு. நம்மள நிறையா பேர் வந்து கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம சாய்ஸ்க்கு வர்றது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஸோ இனிமேல் வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நம்ம வீட்டிலே செய்யலாம், ட்ரை பண்ணலாம். வருதா வரலையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ட்ரை பண்ணி. சூப்பரான DIY ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து நான் சும்மா ஒரு பேரட்டோட ஃபோட்டோ மட்டும் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நிஜமாவே கடையில் வாங்கின மாதிரி இருக்குது. நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பேப்பர் வந்து கிஃப்ட் பேப்பர் இல்லாட்டி பைண்டிங் பேப்பர்னு சொல்லி இதை நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து சார்ட் பேப்பரில் கூட செய்யலாம். சார்ட் பேப்பரில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா குவாலிட்டியாக திக்காக வரும். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். செகண்ட் ஹேக் வந்து ஒரு குட்டியான க்யூட்டான புக் மார்க் செய்கிறது தான். செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு முயல் குட்டி மாதிரி இருக்குது. நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்படி வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். நம்மளோட புக் மார்க் ஹேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. ஆனால் நான் வந்து முயல் குட்டி மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது வந்து நரிக்குட்டி மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆனாலும் இதை வந்து செம்ம சூப்பராக நம்ம வந்து புக் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக் இது. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹேக்கும் வந்து நான் 10 out of 10 கொடுக்குறேன்.
இப்போ நம்ம வந்து தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஹேக் வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் செய்கிறாங்க, அதுவும் பேப்பர்லேயே வந்து. இந்த மாதிரியான ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து நான் குட்டி வயசாக இருக்கும்போது ஐஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்கேன். அது வந்து ஒரு பொக்கே ஸ்டாண்ட் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ அதே ஒரு மெத்தடில் வந்து இப்போ நம்ம பேப்பரில் ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஒரு லேயராக வந்து இருக்கிறது நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எந்த அளவுக்கு பெருசாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அந்த பென் ஸ்டாண்டோட ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குது. ஒரு 4லேருந்து 5 பென் வரைக்கும் போடலாம், அந்தளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரையாங்கிளை பெருசாக செய்யுங்க. அண்ட் ஒரு ட்ரையாங்கிளோட அதே ஷேப் வந்து இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு எனக்கு வரல, அது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. நீங்கள் செய்யும்போது அது வேணால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒட்டும் போது க்ளூவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒட்டலை, க்ளூவில் கம்மில் எதுலேயுமே ஒட்டலை, அவ்வளோவா க்ரிப் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டேப்லர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு க்ளூ வந்து நல்லா ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டேப்லர் கூட அடிச்சிக்கலாம். இதுவும் ஒரு சாய்ஸாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆனால் ரொம்ப ஈவனாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் வரல, கொஞ்சம் அப்படியே கச்சாமுச்சான் தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த ஹேக் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஹேக் வந்து நம்ம 9 out of 10 கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 4th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட ஃபோர்த் ஹேக் வந்து ஒரு போர்ட்டபிள் பென் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பென்சில் ஸ்டேஷ்னரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு ஸ்டேஷ்னரி பாக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்போர்ட் ஹேக்ஸில் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அந்த ஹேக்கை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த போர்ட்டபிள் பென் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், ஸ்டேஷ்னரி பாக்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணலாம். போர்ட்டபிள் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மெத்தட்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் நான் வந்து இந்த பேப்பர் யூஸ் பண்ணது ரொம்ப தின்னாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது இல்லாட்டி ட்ரை பண்ணும்போது வந்து சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் வெயிட் தாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் கவர் எப்படி செய்யறதுன்னு அவங்க வந்து சொல்லியே கொடுக்கல. நானாக ஒரு டைமென்ஷனில் வச்சு கவர் செஞ்சேன். இது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த பாக்ஸை விட ரொம்ப பெருசாக இருக்குது கவரு. ஸோ இந்த டைமென்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸோட சைஸ்லேயே வந்து நீங்கள் கவர் செய்யுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சு, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேக்கும் நம்ம வந்து 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஹேக், 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட லாஸ்ட் ஹேக், 5th ஹேக் வந்து ஒரு சூப்பரான காம்பேக்டான ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப காம்பேக்டாக ஸ்பேஸ் சேவிங் ஹேக் அப்படின்ட்டு நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஹேக் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட ஜுவல்லரி பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ஒர்க் ஆயிருக்கு. ஆனால் இதை செய்யறதுக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எப்படி மடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. லோவஸ்ட் ஸ்பீடில் வச்சு பார்த்தாலுமே வந்து ஒன்றுமே விளங்காத அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹேக்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி நீங்களும் குழம்பி போனதுக்கப்புறமா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அட் லாஸ்ட் வந்து நம்மளோட அவுட்கம் சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக அவங்க காமிச்சிருக்க மாதிரியே வந்திருக்கு. அழகாகவும் இருக்குது. இந்த கலராக இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த ஹேக் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஹேக்கு வந்து நம்ம 10க்கு 100 கொடுக்கலாம். அந்தளவுக்கு வர்த் த ஹேக் தான் இது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 பேப்பர் ஹேக்ஸுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே அதை எல்லாத்தையுமே பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.